உடல் அமைதி, பிராண அமைதி, புத்தியின் அமைதி, மனதிற்கு பாவனைகளை கொடுத்தல், அக்செப்டன்ஸ், அசந்தோகம், சாந்தோகம், அடுத்து விராட் உபாசனா, அநேக ரூப தியானம், விஸ்வ ரூப தியானம், இறைவனுடைய காட்சி, ஈஸ்வர தர்ஷனம், எல்லா உருவங்களிலும் ஈஸ்வரனை உணர்தல், எல்லா உருவங்களிலும் உயிருள்ள உயிரற்ற அனைத்து உருவங்களிலும் இறைவனை உணர்தல், அதுதான் ஈஸ்வர தர்ஷனம், இறைவனின் காட்சி. அனைத்து சொல்லிலும் அனைத்து உருவங்களிலும் இறைவனை உணர்தல் தான் இறைவனுடைய காட்சி. அதை பெறுவதற்கு இறைவனுடைய ஞானம், ஈஸ்வர ஞானம் இன்றி ஈஸ்வர இறைவனுடைய காட்சி உணர்தல் முடியாது. இன்று இறைவனுடைய ஞானத்தில் ஜட பொருள்களிடையே ஒரு மாறாத ஒழுக்கத்துடன் ஒரு செயல்பாட்டை இந்த உலகத்தில் நாம் காண்கிறோம் என்றால், ஜடப்பொருள்கள் ஒரு இயக்கத்துக்கு வருவது மட்டுமல்லாமல் அது ஒரு ஒழுக்கத்துடன் நேர்த்தியாக திறம்பட செயல்படுகிறது என்றால், ஜடப்பொருள்கள் தனியாக செயல்படவே முடியாது. அப்பொழுது செயல்படுகிறது என்றால் அதற்கு பின்னால் ஒரு அறிவுடையவன் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒரு கார் தனியாக சாலையில் செல்ல முடியாது. அதை ஓட்டுபவன், இயக்குபவன், அதை கட்டுப்படுத்துபவன், அதை செலுத்துபவன் ஒரு அறிவுடையவன் அந்த காரில் இருக்கும் பொழுதுதான் அது செயல்பாட்டுக்கு வருகிறது.
ஒரு ஏரோப்ளேனாக இருந்தாலும் அது செயல்பட வேண்டுமென்றால் அது ஒரு அறிவுடையவனால் மட்டும்தான் செயல்பாட்டிற்கு அது வரும். அதேபோல் என் உடல் என்பதும் ஜடம். நான் பார்க்கும் உலகம் அனைத்தும் ஜடம். தானாக இயங்கக்கூடிய சக்தியற்ற பஞ்சபூதேன கிருதம். அவைகளில் சிலவற்றில் நான் சீரான ஒழுக்கமான செயல்பாடுகளை காண்கிறேன். அப்போ அதை இயக்குபவன் ஒருவன் இருந்தாக வேண்டும். அதை கண்காணிப்பவன் ஒருவன் இருந்தாக வேண்டும். அது என்னுடைய உடலுடைய செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, நான் அகங்காரம் என்னுடைய செயல்பாட்டை கொண்டு வர, உடலில் செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அது என்னுடைய அகங்காரத்தில் நடைபெறுவது அல்ல. என் கட்டுக்குள் அது நடைபெறுவது அல்ல. அதை இயக்குபவன் நான் என்கின்ற அகங்காரம் அல்ல. இருதயம் துடித்துக் கொண்டிருக்கிறது, என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் அல்ல. அது தானாக நடைபெற முடியாது. இருதயம் என்பது ஒரு ஜட வஸ்து. அப்போ என்னுடைய உடலாக இருந்தாலும் மற்ற உலகத்தில் நான் காணும் செயல்பாடுகள் உடைய உடல்கள் அனைத்தையும் இயக்குபவன் ஒருவன் இருந்தாக வேண்டும். இதை புரிந்து கொள்வதுதான் இறைவனின் காட்சி. இதை உணர்வதுதான் இறைவனின் காட்சி. நான் என் கையை மேலே தூக்குகிறேன். நான் நினைக்கிறோம் நான் தூக்குறேன். ஆனால் அது கையை தூக்குவதற்கு எத்தனை விதமான செயல்பாடுகள், எலும்புகள், தசைகள், நரம்புகள், இரத்த நாளங்கள் அனைத்தும் ஒழுங்காக ஒரு இயக்கத்தில் செயல்பட்டால் மட்டுமே என்னுடைய ஃப்ரீவில்லை யூஸ் பண்ணி கையை நான் தூக்குகிறேன். இப்படி ஒரு செயலுக்கும் அதை இயக்குவன் இயக்கிக் கொண்டிருக்கிறான் என்று உணர்வதே இறைவனின் காட்சி. இறைவன் எங்கு இருக்கிறான் என்று கேள்விக்கு இறைவன் எங்கு இல்லை என்பதுதான் பதில். இதை உணர்ந்து அமர்ந்திருக்கவும். அடுத்து மானச ஜபம். ஓம் நம சிவாய.
சாந்தி சாந்தி சாந்திः. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. கைகளை கரதர்ஷனம். இத்துடன் இந்த தியான பயிற்சியை நிறைவு செய்யும்.